ரொம்ப களைப்பாக ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி ஒரு கடுகு காஃபி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக உற்சாகமாக இருப்பீங்க. ஒன்றும் கிடையாது. கடுகு நல்லா வறுத்துடணும், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடணும், சுடு தண்ணியில் போட்டு காய்ச்சி வெல்லம் போட்டு மடித்து குடிச்சிடணும். அவ்வளோதான் அந்த காஃபியோட. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அனாமிகா சமையல். இப்போ நான் வந்து 2 பேருக்கு உண்டான ஒரு 2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அது கடாயில் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இருக்குல்ல, இதை நல்லா வறுத்து கருப்பு கலராக ஆக்கிடணும். நல்லா கருன்னு வரணும். நம்ம எதையுமே கருக விட மாட்டோம்ல, ஆனால் இதை நல்லா கருக வைக்கணும். கருக வச்சா தான் அந்த வாசனை நல்லா வரும். கருக வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ நேற்று நான் வந்து சுடரோட ஒரு புளி சாதம் பார்த்தேன். இந்த புளி சாதம் பார்த்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு புளி சாதம் மேட்ரு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு 20 பேர் இருக்கோம். சேர்ந்து கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்குது எனக்கு. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் தான், அது கொஞ்சம் நாளைக்கு முன்னால்னாலும் 30 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போனது நாங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து வீட்டில் இருக்கிற குடுத்தனக்காரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவாங்க. எங்கே போனாலும் காரில் கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி கூப்பிட்டு ஒரு 20 பேர் போனோம். எங்கே போனோம், ரொம்ப தூரம் கிடையாது. இங்கே தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மணிமங்கலன்ற ஒரு தர்காவுக்கு தான் போனோம். அந்த தர்காவுக்கு போயிட்டு சரி எல்லாத்தையும் சுற்றி பார்த்து நிறைய புளி சாதம், நம்ம சுடர் பண்ண மாதிரி ஏகப்பட்ட புளி சாதம் 4 கிலோ போட்டு அந்த புளி சாதம் பண்ணி, சிக்கன் தொக்கு, அப்புறம் அப்பளம், அப்புறம் உருளைக்கிழங்கு, அவிச்ச முட்டை, மசாலா முட்டை எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி எல்லோரும் எங்கே போய் சாப்பிட்றதுன்னு பார்த்தோம்னா, அங்கே ஒரு குளம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த குளம். அந்த குளத்தாண்ட வச்சு சாப்பிடுவோம். இப்படி சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் இங்கேயே கழுவிட்டு போயிடலான்ற எண்ணத்தோட எல்லாமே அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிடலை, நான் பெண்கள் யாரும் சாப்பிடல. ஆண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் மட்டும் அந்த மந்தார இலையில் போட்டு கொடுத்தா அவங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி, அவங்க சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லான்னு உட்காண்ட்ருந்தோம். அப்போ பார்த்து அந்த பசங்கள்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த குளத்துலேருந்து இவ்வளோ பெரிய தவக்கலை டப்பாருன்னு குதிச்சு இந்த புளிசாத டப்பாவில் பாத்திரத்தில் வந்து விழுந்துருச்சு. 2-3 பேர் வந்து விழுந்துட்டாங்க. என்ன பண்ண முடியும்? எல்லாரும் அலறி அடிச்சிட்டு, நல்ல பெரிய பெரிய தவளையாக இருந்தது. அலறி அடிச்சிட்டு ஓடியே போயிட்டோம். அப்புறம் நாங்கள் பெண்கள் யாருமே சாப்பிடல. அப்புறம் ஆம்பளைங்க சொன்னாங்க, தவளைங்களுக்கு பிடிச்சிருக்கா இது புளி சாதம், அதை அவங்களுக்கே போட்டுட்டு வாங்க, நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நல்ல புளி சாதத்தை அந்த குளத்துக்கரையிலேயே போட்டுட்டு, தவளைங்க நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஹோட்டலில் வந்து இட்லி சாப்பிட்டுட்டு வந்தோம். அந்த மாதிரி சுடரோட புளி சாதம் சாப்பிட்டு இது ஞாபகம் வந்துடுச்சு. எனக்கு ஏதாவது ஒன்று பார்த்தா என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நிறைய ஞாபகம் வரும். இப்போ நம்ம கடுகு காஃபியும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப உற்சாகமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து அனுபவித்து அப்புறம் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் போடுங்க, சரியா? இப்போ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.